சுடுகாட்டுல போய் புதைக்கிறோம். அங்க எல்லாருக்கும் சமமான இடம். அங்கதான் அரிச்சந்திரன் வச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த உடல் ஏதோ ஒரு தேவையை, ஆசையை தேடும், தன்னுடைய தேவைக்காக ஓடும். ஆனா சுடுகாட்டுல இருக்கிற உயிருக்கு அந்த உயிர் ஆண் வடிவம் கிடையாது, பெண் வடிவம் கிடையாது. அதனாலதான் இறைவனடி சேர்ந்தார், உண்மையான ஓர் இடத்திற்கு சென்றார் அப்படின்னு பேர். உண்மை ஒரு நாள் வெல்லும் அப்படின்னா இந்த உடல் அழியும், உயிர் ஒரு நாள் பிரியுங்கிறதுக்கு தான் உண்மை ஒரு நாள் வெல்லும். அந்த உண்மையை பேசுற ஹரிச்சந்திரன் சுடுகாட்டுல வச்சு. லக்னம் என்பது உண்மை மாதிரி, ராசிங்கிற உடல் பொய். அப்ப இந்த உடலை பாதுகாத்துக்கிட்டாதான் மெய் வாழும். அப்போ நாம் இன்னைக்கு ஓடுறதெல்லாம் இந்த உடலுக்காக தான். அப்ப தேவைக்கு மேல ஆசையை அழிவுக்கு காரணம்ங்கிறான். அந்த உடலை அழிச்சிடாதீங்க, ஆசையால அழிச்சிடாதீங்க. தேவைக்கு அப்படின்னா இந்த உடலின் தேவைக்கோ உங்களின் தேவைக்காக வாழும்போது நமக்கு உண்டான விஷயங்கள் நிறைய மாறும். அப்போ நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லாத்தையும் மாற்ற முடியும். அதே மாதிரி லக்னம் அப்படின்னா இந்த குழந்தை இதுக்காக பிறந்திருக்கு. அதனாலதான் சொல்லுவான், சில பேருக்கு லக்னத்துல கேது இருக்கு, ஆன்மீகத்துக்கு போயிடுவாங்க. இவருக்கு இந்த கிரகத்தின் சூரியனுடைய தன்மை இருக்கு, இவர் ஆளுமை திறனா தான் இருப்பாரு. புதன் இருக்கு, இவர் புத்திமானா தான் இருப்பாரு. நல்லா புதன் ஆட்சி பெற்றிருக்கணும், நல்ல அறிவாத்திறன். ஒரே குடும்பத்துல ஒரு குழந்தை அறிவுத்திறனாகவும் இருக்கும், ஒரு குழந்தை அறிவு திறன் இல்லாம இருக்கும். இந்த அறிவா படிச்சு பயங்கர பட்டம் வாங்கினவன் அவன் சம்பாதிக்காதத இவன் படிக்காம இருந்தாலும் ஏதோ ஒரு உழைப்பு ரீதியா மேல வந்து, அதாவது இவன் தான் மேல. ஒரு சில இடங்கள்ல படிக்காதவன் கஷ்டப்படுவான், படிச்சவன் நல்லா இருப்பான். அப்போ இங்க எதுவுமே நீ நினைக்கிறது இல்லை, அறிவுபூர்வமா இதை பயன்படுத்தணும்னு செஞ்சா ராசியும் லக்னமும் சரியா பயன்படுத்தினா இந்த லக்னம் எதுக்காக பயணிக்குதோ அந்த இடத்துக்கு எந்த தடையும் இல்லாம நேரா போயிடலாம். எப்படி ஆத்துக்கு பாலம் கட்டினா எந்த குறுக்கு இதுல இடைஞ்செல்லாம் போகுது, அத மாதிரி பள்ளம் இருக்கிற பக்கம்லாம் பாயாம அதை சீரா பயன்படுத்தி அறிவுபூர்வமா கரெக்டா அந்த ஆறை கொண்டு போனோம்னா போய் சேர்ற இடம், கெடாத இடம் கடல். ஆறு போய் சேர்ற இடம் என்னைக்கும் கெடாது. அப்போ இந்த அறிவுபூர்வமா நம்ம வாழ்க்கைங்கிற பயணத்தை செலுத்தினோம்னா வாழ்க்கைங்கிறது என்னைக்கும் கெடாத ஒரு இடத்துக்கு போய் சேரும். சூப்பர் சூப்பர். அடுத்த பதிவுல சந்திக்கலாம். நன்றி.